Fibros pants, truly fantastic. உங்கள் ஷோ ஃபிளாப் ஷோ ஆன உடனே சமூக வலைத்தளங்கள்ல சென்னை வந்ததை பத்தி எழுதினப்போ சொல்றாரு, சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறாராம் மோடி அவர்களை, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை. அந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நீங்க தானே. சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத காரணத்தால் தான் நிதி இன்னும் கிடைக்கல. அதனால திட்டப்பணிகள் தாமதமாகுது. கடந்த 2020 ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்த திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டினார். ஆனா அனுமதி கொடுக்கல. நான் முதலமைச்சரான பிறகு நடந்த முதல் சந்திப்பிலிருந்து கோரிக்கை வைக்கிறேன். பிரதமரை நேரில் சந்திச்சும் பலன் இல்ல. மதுரை எய்ம்ஸ் மாதிரி சென்னை மெட்ரோவும் அடிக்கலோடு நிக்க கூடாதுன்னு இப்ப மாநில அரசோட நிதியிலிருந்து மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதனால கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்கிற நிலைமை. இந்த பணிகளால ஆண்டுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா? 12,000 கோடி ரூபாய். இத்தனை குளறுபடிக்கும் காரணம் பிரதமர் மோடி. ஆனா இத்தனையும் மறைச்சு பச்சை பொய் பேசுறாரு. சென்னையில ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில வேலூர் போயிருக்காரு. அங்க அவர் இந்தியில பேசுறப்போ கூட்டம் கை தட்டுது. பலருக்கு என்ன சந்தேகம்னா, வெளிமாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்களை அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துருச்சு. இதுல தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு சொல்லி இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களே, திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை எந்த மோடி மஸ்தான் வித்தைகளாலும் தடுக்க முடியாது. அப்புறம் வழக்கம் போல குடும்ப அரசியல், ஊழல் கட்சின்னு தேஞ்சு போன ரெக்கார்டைய பேசியிருக்காரு. இதுக்கு நான் எத்தனையோ முறை விளக்கம் சொல்லிட்டேன். உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். எப்படின்னு கேட்கிறீங்களா? தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஊழல் பணத்தை நேரடியா கட்சி அக்கவுண்ட்டுக்கு வரவும், PM கேர்ஸ் நிதியை உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி. வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் அரசியல்வாதிகளை பாஜகவில் சேர்க்கிறது மோடி. ஊழலை பத்தி பேசலாமா? அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியா இருக்குன்னு பேசி இருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்க கூடாது, புத்தகங்களை வாங்கி படிக்கணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் தமிழர் பண்பாடு. யாதும் ஊரை யாவரும் கேளி, இதுதான் தமிழர் பண்பாடு. பிரிவினைவாதை அரசியல் செய்கிறது யார்? சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்துற நீங்க திமுகவை குற்றம் சாட்டலாமா? இப்போ கூட சமூக நீதியை பேசுற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கேலி செஞ்சிருக்கிறாரு, விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இது பிரிவினைவாத அரசியல் செய்கிறது யாரு? 10 ஆண்டு காலம் இந்தியாவோட பிரதமராக இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாம இப்படி மக்களை பிளவுபடுத்தி பேசுறோம்னு வெட்கப்படணும். நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனைகள் நம்மால் மணிக்கணக்கில் பேச முடியும்.
தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு ஒரே முழக்கத்தில் நாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி. சொல்லுங்க, வேண்டாம் மோடி. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். இன்னும் சத்தமா வேண்டாம். தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா, தமிழ் மொழியை புறக்கணிச்சா, தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களுடைய பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வாக்குகள் மூலம் நீங்கள் காமிக்கணும். அமைதியான இந்தியா தான் வளர்ச்சியான இந்தியாவா வளர முடியும். நம்ம எதிர்கால தலைமுறைக்கு அமைதியான இந்தியாவை உருவாக்கி வழங்குகிற கடமை வாக்காளர்களான உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கணும். அதை கேட்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சா இந்தியா வளம் பெறும். குறிப்பா தமிழ்நாடு அதிகமாக வளம் பெறும். இங்க திராவிட மாடல் ஆட்சியை நாம அமைச்சு 3 ஆண்டு காலமா பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி வரோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு நோக்கி வரவழைக்கணும்னு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார். பெற்றோர்கள் பலர் வேலைக்கு போறதால காலையில பள்ளிக்கு வர குழந்தைங்க சாப்பிடாம வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஸ்டாலின் தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் காலை உணவு திட்டம். 16 லட்சம் குழந்தைகள் பசியாரும் இந்த திட்டத்தை பத்தி சமீபத்தில் ஒரு ஆவணப்படம் பார்த்தேன். அதுல ஒரு பெற்றோர் சொல்றாங்க, சாம்பார்ல நிறைய காய்கறிகள் போட்டு செய்யறாங்க, இதனால குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து போதுமான அளவு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. இன்னொரு தந்தை சொல்றாரு, இப்பெல்லாம் நாங்க வீட்டுல செஞ்சா கூட பசங்க சாப்பிடுறது இல்ல, ஸ்கூல்ல ரொம்ப நல்லா இருக்கு, அங்க போய் சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. நண்பர்களோடு போட்டி போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடுறாங்க. 7:30 மணிக்கெல்லாம் சுட சுட சாப்பாடு வந்துருது அப்படின்னு பேசியிருந்தார். இப்படி ஏழை எளிய நடுத்தர குடும்ப பெற்றோர்களின் கவலையை போக்கி நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் அவங்க வகுப்புல சோறு பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். ஃபைப்ரோஸ் பேண்ட்ஸ் ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக்.